பிரதோஷ வரலாறும் அதன் மகிமையும். வடக்கில் காசியம்பதியில் அருளாசி புரிந்து வரும் ஸ்ரீ காசி விஸ்வநாதரும் ஸ்ரீ விசாலாட்சி அம்பிகையும் தென்னாட்டிலுள்ள மக்களுக்கும் நன்மைகள் பிரிவதற்காக சிவகாசி மாநகரில் வீற்றிருந்து நல்லருள் புரிந்து வருகிறார்கள். ஸ்ரீ விஸ்வநாத சுவாமி ஸ்ரீ விசாலாட்சி அம்மாள் பாதம் பணிந்து அவர்களுடைய அருளால் பிரதோஷ வரலாறு பற்றிய இந்நூலை தொகுத்து உங்களுக்கு தருகிறேன். ஒருமுறை தேவேந்திரன் தேவலோகத்தில் துர்வாச முனிவர் கொடுத்த பாரிஜாத பூவை அலட்சியப்படுத்தி தனது யானையின் தலைமீது வைத்தான். அந்த யானையும் அந்த மலரின் மகிமை அறியாது அம்மலரை தரையில் போட்டு காலால் தேய்த்தது. இதனால் வெகுண்ட துர்வாச முனிவர் தேவேந்திரனுடைய செருக்கை எண்ணி, இப்போதே உன் செல்வமும் தேவலோக பதவியும் லக்ஷ்மி தேவியும் உன்னை விற்று மறையட்டும். உன் அகம்பாவத்தால் நீ பூவுலகம் சென்று மனிதர்களைப் போல் பிறப்பு இறப்பு என்ற மாயையில் சிக்கி உழல்வாயாக என்று சாபமிட்டு சென்று விட்டார். முனிவரின் சாபத்தினால் செல்வத்தையெல்லாம் இழந்த தேவேந்திரன் பித்து பிடித்தவன் போல் ஆனான். தேவலோகம் கலையிழந்தது. லக்ஷ்மி தேவியும் பார்க்கடலில் சென்று மறைந்தாள். அசுர குருவான சுக்கராச்சாரியார் இறந்தவர்களை பிழைக்க வைக்கும் சஞ்சீவனி மந்திரத்தை அறிந்தவராதலால் அசுர குருவின் ஆதிக்கம் மிகுந்தது. அசுரர்கள் பலம் ஓங்கியது. அசுரர்கள் தேவர்களை துன்புறுத்தி அவர்களுடைய மனைவி மக்களையும் கொடுமைப்படுத்தினார்கள். அசுரர்களின் கொடுமை தாழாமல் தேவேந்திரன் தேவகுருவான பிரகஸ்பதியிடம் சென்று நடந்ததை கூறினான். அவரும் வருத்தப்பட்டு தேவர்களோடு சென்று பிரம்மனிடம் முறையிட்டார்கள். பிரம்மதேவனும் மகாவிஷ்ணுவிடம் முறையிட அனைவரும் சேர்ந்து பார்க்கடலை கடைய வேண்டுமென்று மகாவிஷ்ணு யோசனை கூறினார். உடனே அனைவரும் ஒன்று கூடி மந்திர மனையை மத்தாக நட்டார்கள். சந்திரனை அடைத்தூணாக்கினார்கள். அஷ்ட நாகங்களும் ஒன்றாகி வாசுகி என்னும் சர்பத்தை கயிறாக பூட்டினார்கள். மகாவிஷ்ணு ஆமை உருவெடுத்து மந்திர மனையின் அடியில் தாங்கி நின்றார். தேவர்கள் வாசுகியின் வாலையும் அசுரர்கள் தலைப்பகுதியையும் பிடித்து கொண்டு தசமி திதியன்று காலையில் பார்க்கடலை கடைந்தார்கள். வாசுகியானது உடல் வருத்தம் தாழாமல் பதைத்து நாத்துடித்து அடுத்த நாள் ஏகாதசி திதியன்று தனது 1000 வாய்களாலும் தனது விஷத்தை சிந்தியது. அந்த விஷம் ஆலகால விஷமாக மாறி உலகை அழிப்பது போல் பரவியது. உலகமே இருளடையும்படி இருந்தது. விஷ்ணுவும் அவ்விஷத்தில் எதிரே செல்ல முற்பட்ட போதும் அவ்விஷம் அவருடைய மேனியையும் கருநிறமாக்கியது. அவரும் எதிர் நிற்க அஞ்சினார். அதன் பிறகு எல்லோரும் திருக்கைலாயம் சென்று நந்தி தேவரின் அனுமதி பெற்று பகவானின் சிவபெருமானிடம் தஞ்சம் புகுந்தனர். மகாதேவா, உங்களுடைய கட்டளை இல்லாமல் பார்க்கடலை கடைய முற்பட்டோம். அமிர்தத்தை பெற எண்ணி விஷத்தை பெற்று நிற்கிறோம். அவ்விஷத்தில் இருந்து எம்மை காக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பித்தனர். சர்வேஸ்வரனான சிவபெருமான் அந்த ஆலகால விஷத்தை எடுத்து தன் திருக்கரத்தில் வைத்து கொண்டு, ஓ தேவர்களே, இதை யாம் உண்ணவா அல்லது விட்டுவிடவா என்று வினவினர். தேவர்களும், தேவதேவா, இது தங்கள் திருக்கரத்தில் பட்டதுமே உருவத்தில் சிரித்துவிட்டது. இதை வெளியே விட்டால் உலகம் அழியும். எதிலும் முற்பாகம் உம்முடையதாகையால் முதலில் இந்த விஷத்தையும் தாங்களே உட்கொண்டருள வேண்டும் என்றும் எங்களது உயிர்களை காத்ததற்கு அடையாளமாக இவ்விஷத்தை தங்கள் கண்டத்திலேயே தரித்தருளல் வேண்டும் என்றார். பரமதயாளரான சிவபெருமான் அவ்விஷத்தை தனது கண்டத்திலேயே ஒரு நீல மணி போல தரித்து கொண்டார். அது முதல் அவருக்கு நீலகண்டன் என்ற பெயர் வழங்கலாயிற்று. பின்பு மீண்டும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தார்கள். முதலில் வெளிப்பட்ட லக்ஷ்மியை திருமாலும், மற்றவைகளை ஐராவதம், காமதேனு, கற்பகத்தரு, சிந்தாமணி, கௌஸ்துபமணி, சூடாமணி, உச்சைவரம் முதலியவற்றை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர். ஏகாதசி இரவு முடிந்து மறுநாள் துவாதசி அன்று பார்க்கடலில் இருந்து அமிர்தம் தோன்றியது. அதை மகாவிஷ்ணுவின் தந்திரத்தால் தேவர்கள் மட்டும் பகிர்ந்து உண்டனர். மிர்தம் என்றால் மரணம் என்று பொருள். அமிர்தம் என்றால் மரணமற்ற நிலையாகும். அமிர்தம் கிடைத்த சந்தோஷத்தில் தேவர்கள் ஆடியும் பாடியும் பொழுதை கழித்தனர். அடுத்த நாள்
திரியோதசி திதியன்று தேவர்கள் சிவபெருமானை வணங்காமல் வீண் பொழுதை கழித்ததை எண்ணி வருந்தினார்கள். பின்பு பரமேஸ்வரனிடம் சென்று தங்களது பிழையை பொறுத்தருள வேண்டினார்கள். பகவான் தயாநிதி அல்லவா? உடனே மனம் மகிழ்ந்து நந்தி தேவரின் கொம்புகளுக்கிடையே நின்று ஆனந்த தாண்டவம் ஆடி அருளினார். அந்த நந்தி தேவரின் கொம்புகளுக்கிடையே நின்று ஆடிய நேரமே பிரதோஷ வேளையாகும். அதுவும் அன்று சனிக்கிழமையாகும். பகவானின் திருநடனம் கண்ட தேவர்கள் அச்சம், பயம், குழப்பம், தோஷம் யாவும் நீங்கி மகிழ்ச்சி அடைந்தனர். அதே பயனை பிரதோஷ விரதம் மூலம் நாமும் அடையலாம். நன்றி, வணக்கம்.